அம்மா என்னம்மா அது காரை ஊழிட்டு நிக்கிற? தூக்குமா, காரை தூக்கு, தூக்கி ஒரு வாக்கிய மிதி. ஐயோ என்னது, அதுக்குள்ள நீ சரியாயிட்ட? அது என்னது தலையில சும்மாடு? நீ என்ன தயிர் விக்கிற பொம்படியா? ஆமா, பானை எங்க உடைச்சிட்டியா, கணா கட்டியா, எப்படியா? நல்லாவே இருக்கிற. நீ மாத்திரம் உயிரோட வரல, என் சமையல் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என் தலையில எண்ணெயை வைக்கவே முடியாது, சலனுக்கு போகவே முடியாது, சிக்க எடுக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாமா. வந்துருமா அம்மா, நான் வந்துருமா அம்மா. மகாபிரபு, என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பதான் இறக்கி விட்டேன், மறுபடியும் எப்படி ஏற்றி விடுறது? சிலையா இருக்கும் போது செருப்பு காணோம், இப்ப செருப்போடு இருக்கிற. யார் நீ? கேட்கலாமா அப்படி? ஏன் அப்படி? நான் உங்கள் அடிமை. அடிமை? என்னுடைய காதலுக்கா அல்லது கலைக்கா? சுவாமி, சுவாமி. பூஜை பண்ணாத, விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. ஆஹா, நாட்டிய திலகமே. திலகா? வேண்டாம் வேண்டாம், ஒட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்தா அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்துவிட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாம்மா அம்மா, உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன், நீதாம்மா அவனை எட்டி மிதிக்கணும். நான் வினவுகிறேன் என்று வருந்த வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு சுத்தமா இலக்கண தமிழ் பேசுறியே, யாரம்மா நீ? நான் தமிழ் பெண். புடவை கட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? இந்த காலத்தில் ரொம்ப தமிழ் பெண்கள் லுங்கி கட்டுகிறார்களே. சரி சரி, புடவை கட்டிய தமிழ் பெண்ணே, உன் பேர் என்னவோ? தாரா. தாரா. யாரா இருந்தாலும் என்ன? நல்ல என் தந்தையை பார்த்ததில்லை. உங்க அப்பனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார். பாத்ரூம் இல்லையா? இன்னும் பிடிபடலையா? நல்ல வேளை, இன்னும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் நான் நாட்டியம் கற்றுக் கொண்டு வந்தால்தான் பணம் முழுவதையும் எனக்கு தருவாராம். அப்பன், என் அப்பன், என் அருமை தெரிந்த உன்னப்பன். கண்ணே பெண்ணே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை சுவாமி, இல்லவே இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறாயா? நிச்சயமாக இல்லை. எங்கே உன் கழுத்தை காட்டு, தாலி ஏறி இருக்கிறதா என்று பார்ப்போம். இது தாலி இல்லை சுவாமி, நெக்லஸ். அன்பே, ஒரு 6 மாதம். சரி வேண்டாம், 3 மாதம். இல்லை, உன் சௌரியம் எப்படியோ ஆரம்பிக்கலாமா? ஓடும் பஸ்ஸில் ஏறும் பழக்கம் உனக்கு உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உண்டை கட்டிக்காக கோவிலில் இப்படி கையேந்தும் பழக்கம் உனக்கு உண்டா? உண்டு உண்டு, அதுவும் உண்டு. கோவிலில் டங் 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 அந்த பழக்கமும் என்னிடம் உண்டு. ஓஹோ, மணி அடிக்கும் பழக்கம் உனக்கும் உண்டோ? சோறு வடிக்கும் பழக்கம் உண்டோ? எனக்கும் உண்டு, என்னை பெற்ற தாய்க்கும் உண்டு. அப்படி என்றால் கஞ்சி வடிக்குங்கால் காலில் கொட்டி கொண்டால் என்ன செய்குவாய்? ஆஹா 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 ஆஹா. வலது காலில் அப்படி, இடது கால் என்றால் எப்படி? அம்மம்மா 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 அம்மம்மா. அப்படி தக்க தக்கிட்ட தக்க திம்மி அதிர்த்தத்தையும் தனி தத்தா தானி தங்கத்தாய் அதிர்த்தானி தங்கத்தாய் நதுரின மகரிக நதுர்தத்தி தனி தத்தா மா அம்மா, என்னம்மா அது? உயிரோட வந்த, அதுக்குள்ள எங்க போயிட்ட? ஐயோ, அந்த மேனேஜர் பையல மறுபடியும் சரியாயிட்டியா? அந்த மேனேஜர் பையல உன் காராலேயே உதச்சி மிதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா 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 அம்மா. தாயா, பகல்ல கனவே காணக்கூடாதுங்கிறது மேனேஜர். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டா, உன்னை விட மாட்டேன்டா.
போட்டே விட மாட்டேன்டா. நாங்க வேண்டாம்னு சொல்லியும் பம்பாயில இருக்க பாஸ்க்கு லெட்டர் போட்டீங்களே, அதுக்கு அவசியமே இல்லை. பாஸ், இவன் சிஐடி ராஜுவை நிச்சயமா கொண்டுடுவான். என்னப்பா யோசிக்கிறீங்க? திறமைய கண்ணால பார்த்துட்டு தான் கூட்டிக்கிட்டு வந்தோம். ஆமா பாஸ். அப்படியா? உன் பேர் பல்தேவ். ஊரும் தெரியணுமா? பாம்பே. நம்பிக்கை இல்லைன்னா இந்த தழும்பையும் பாரு. இந்த சங்கு சாதாரணமா எதையும் நம்புறது இல்லை. நீ வரப்போறத பத்தியோ உன்னுடைய அங்க அடையாளங்களை பத்தியோ பாம்பேல இருந்து பாஸ் எழுதியிருந்த அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். கரெக்ட். யார் தெரியுமா? சிஐடி ராஜுவை கொள்றதுக்காக பாம்பேல இருந்து பாஸ் இருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்தேவ். ஒரு திருத்தம். என்ன? சிஐடி ராஜுவை கொல்ல வந்த இல்ல, கொன்னுட்டு வந்த பல்தேவ். கொன்னுட்டியா? ஆமா. உன்னை சந்திக்கத்தான் வந்த. வழியில அவனை சந்திச்ச, முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் ஆட்டோட இங்க வந்த. அவனை உனக்கு எப்படி தெரியும்? அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ பாஸுக்கு அனுப்பின போட்டோ. பாஸ் உனக்கு கொடுத்த லெட்டர். மிஸ்டர் சங்கு, இந்த கடிதம் கொண்டு வரும் பல்தேவ் ஒரு நல்ல திறமைசாலி. கொலையும் கொள்ளையும் இவனுக்கு கைவந்த கலை. தேவைப்பட்ட போதெல்லாம் இவனைத்தான் பஞ்சாபில் இருந்து அழைத்துக் கொள்வேன். சிஐடி ராஜுவை கொல்ல இவனை விட ஒரு திறமைசாலி நமக்கு கிடைக்க மாட்டான். பயன்படுத்திக் கொள்ளவும். இப்படிக்கு கங்கு, அந்தேரி, பம்பாய். சபாஷ். பாஸ் உன்னை என்ன காரியத்துக்காக அனுப்புனாரோ அதை செய்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். வெரி குட். இருந்தாலும் எவ்வளவு சொல்லியும் உனக்கு இன்னும் சந்தேகம்? ஆமா, அவன் உடல்ல நான் கண்ணால பார்த்தாகணும். அப்பதான் நான் நம்புவேன். என்ன, கோவளம் கடற்கரையில என் கண்ணெதிரிலேயே நம்ம ஆட்களால் அவன் கொல்லப்பட்டான். ஆனா எப்படியோ தப்பிச்சு திரும்ப உயிரோட வந்துட்டான். அதனாலதான் சந்தேகம். நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. வா, உடனே போய் பாடியை பார்த்து வருவோம். நான் ஒருத்தரை தீர்த்து கட்டிட்டேன்னா அப்புறம் அவனை திரும்பி பார்க்கிற பழக்கமே கிடையாது. வேணும்னா இவளை அழைச்சிட்டு போய் உடலை பார்த்துட்டு வா. ஆமா, இது யாரும் சொல்லவே இல்லையா? ஓ, என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா. ஐ see. புறப்படலாமா மிஸ் விஜயா? பாஸ், வந்த களைப்பே தீரல, அதுக்குள்ள புறப்படணுமா பாஸ்? அங்க சொல்லு. ரெஸ்ட் வேணுங்கிறியா? ஆமா பாஸ். முதல்ல உடலை போய் பார்த்து வந்துருவோம். அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்க. எல்லா வசதியும் நான் செய்து தர்றேன். சங்கு, after all she is a girl. ஆம்பளையா இருந்தா அலுப்பு தெரியாது. பொம்பளை தானே, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, சரியா 1 மணி நேரம் தான் ரெஸ்ட். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் உடலை பார்த்தாதான் எனக்கு அடுத்த மூச்சே வரும். இவங்களை நம்ம ஸ்பெஷல் ரூம் கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. எங்க அக்கா கொலை செஞ்சவ யாருன்னு உங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு அவனை அடையாளம் காட்டுங்க. அப்படி நான் இப்பவே உன் அக்காவை கொன்னவனை பழி வாங்கணும் உன் மனசு எப்படி துடிக்குதோ அதே மாதிரி என் அண்ணனை கொன்னவனை பழி வாங்கணும் என் மனசு கடந்து துடிக்குது. ஆனா என்ன செய்யறது? கொலை செஞ்சவங்களை பழி வாங்கினா சட்டப்படி குற்றவாளி ஆயிடும். அது தப்பு. அதனால அவங்கள போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும். அப்படின்னா போலீஸுக்கு உடனே தகவல் கொடுத்துடலாங்க.
அவசரப்படாத. கொலைகாரங்களை மட்டும் பிடிச்சா போதாது, அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே சட்டத்து முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் என் லட்சியம். ஆமாங்க, என்ன சரிதான். ஆமா, செத்து போன உங்க அண்ணன் படத்தை காட்டுன்னு சங்கு கேட்கிறேன், அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பயப்படாத, நானும் எங்க அண்ணனும் ஒரே மாதிரி உருவம். அதனாலதானே எங்க அண்ணன் நினைச்சு நீயே என்ன கொல்ல வந்த. ஆமாங்க. விஜயா, நாம தங்கியிருந்த பாழ் மண்டபத்துக்கு போய் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையான உருவத்தை குண்டடிப்பட்டவன் மாதிரி ரத்த காயம் போட்டுக்கிட்டு மூச்சு அடக்கிக்கிட்டு நான் பிணம் மாதிரி படுத்திருப்பேன். நீ சங்குவை கூட்டிட்டு வந்து காமி, அவன் நம்பிடுவான். அவன் இங்க திரும்பி வரது கொஞ்சம் தாமதப்படுது, அதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். இத பாரு, ஆனா ஒண்ணு, என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, சங்கு வெயிட் பண்ணிடுவோம். சரியா சரியா சரியா. May your soul rest in peace. என்ன ஆகாதவனுக்கு அஞ்சலி செலுத்துறேன்னு பாக்குறியா? என்ன இருந்தாலும் அவன் திறமசாலி, கெட்டிக்காரன். ஆமா ஆமா, அவர் கெட்டிக்காரர் தான், சந்தேகமே இல்ல. போலாமா? வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு வா. பெட்ரோலா? எதுக்கு? அவன் ஏற்கனவே செத்து பிழைச்சவன், அதனால அவனுடைய இறுதிச் சடங்கை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வைக்க போறேன். பாருங்க, என்ன பாருங்களேன். என்ன? வந்து உங்களுக்கு ரொம்ப அவசர புத்தி. பாஸ், ஐயோ, நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. எதிரி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அவளை தூக்கிட்டு வாங்கடா. சரி பாஸ். பெட்ரோலை ஊத்தி எரிச்சுட்டு அவ்வளவுதான். அதை பார்த்து மயக்கமாயிட்டா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரைட், அப்ப நான் புறப்படுறேன். பல்தேவ், கொஞ்சம் சீக்கிரம் வர்றியா? எதுக்காக? வந்து பாரு. விஜயா, 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 விஜயா. என்னது? நான் தான் பாபு. விஜயா, நான் தான் பாபு. நீங்க நீங்க நான் தான் பாபு. இல்ல 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 நல்லா பாரு. விஜயா, come on, look at me. நல்லா பாரு, நல்லா பாரு. நான் தான் பாபு. அஞ்சு பைசா போட்டேன், 3 பைசா எடுத்துக்கிட்டேன். 2 பைசா தான் என்னால உதவ முடியும். என்னடா துரமா இருக்கான்னு பாக்குறியா? துரை இப்பெல்லாம் போறதான் திங்கிறாரு.
பொம்பளைக்கு பின்னால வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் எடுத்து விட்டுங்க. வெக்கத்தை பத்தி நீங்க எங்கிட்ட பேசுறீங்களா? மரியாதையா முன்னால போ. ஐயோ, முன்னால போய் பிரயோஜனம் இல்லையா? நான் பின்னாலத்தான ரசிக்கிறேன். பெண்டலா பண்ற? உண்மையைத்தான் சொல்றேன். உங்க நடையில் இருக்கிறதே ஒரு நளினம், உங்க இடையில இருக்கிறதே ஒரு இலக்கியம். ஆஹா, வயசாயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுங்க. உனக்கு அறிவு இல்ல? அழகுதாங்க இல்ல மிஸ்டர். ஐயோ ஐயோ, உங்க முகமும் காலம் என்னமா ரியாக்ட் பண்ணுது? நீங்க மாத்திரம் டான்ஸ் ஆடிட்டீங்க. ஆஹா, என்ன பாவம், என்ன பாவம். உதவாங்க போக மாட்டே நீ? உதவாங்கன்னா போக மாட்டேன், விழுந்து படுத்துருவேன். யார் நீ? உதவாங்கன்னா படுத்துருவேன். யாரா இருந்து எனக்கு என்ன ஐயா? தெருவுல போற பெண்களை கலாட்டா பண்றவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயோ, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர். நீங்க எங்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே உங்களை ஒரு மாதிரியா பாக்கும். அன்புல அப்புறம் நீங்க யார் மார்க்கெட் வேணா பிடிக்கலாம். உங்களுக்கு யார் மார்க்கெட் வேணும்? டான்ஸ் கத்துக்க நாங்க விரும்பல. போயிட்டு வா. குழந்தை, நீ வீட்டுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லு. அவங்களை சந்திச்சு நான் பெர்மிஷன் வாங்கி உன்னை குதிக்க வச்சிடறேன். நீ குதிச்சா நல்லா இருக்குமா? எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க நீங்க பாக்கணுமா? அம்மா, அதான முக்கியம். அட்ரஸ் அட்ரஸ் அட்ரஸ். அம்மா அம்மா அம்மா. என்னமா அது? நாட்டிய சிறப்பு வந்திருக்க? என்ன நோட் அடிக்கிற இடமா இருக்குது? வா, இது எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா கேட்டா கிண்டல பதில் சொல்றான். சந்தேகப்பட்டோம், கொண்டு வந்தோம். யாரா நீ? உண்மை சொன்ன உயிரே போயிடும். உயிர் தானே போகும். உயிர் போனா நான் வந்துங்க. ஆண்டவன் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் ஆடாத ஆட்டம் இல்லை, அதெல்லாம் ஒரு காலம். இன்னும் ஆடிட்டு தான் இருக்கிறேன். என் பேர் பால், டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர் ஆடி இதாங்க இப்பெல்லாம் ஆட்டமே. பல்தேவ், இவனை பத்தி என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு வேடிக்கையான ஆளாத்தான் இருக்கிறான். அவன் எங்கேயே வச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கிட்ட என்ன ஜாக்கிரதை? நானே ஒரு அனாதை பையன். சோறு கண்டது சொர்க்கம். வேற வாழ்க்கையை கொஞ்சோண்டு வயிற்றுக்குள்ள போட்டீங்கன்னா வார சுருட்டிட்டு நாய் மாதிரி இங்கே கிடப்பேன். வெரி குட். இவன் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இவனை 2 நாளைக்கு கண்காணிப்புல வச்சு வைங்க. ஏங்க, உங்க 2 பேர்ல யாருங்க முதலாளி? நீங்க தான் முதலாளி. என்ன சத்தம் போடுறீங்க? உன்னை எதுக்காக இங்க தங்க வைக்கிறோம் தெரியுமா? இங்க இருக்கு இல்ல, எங்களுக்கு அலுப்பா இருக்கிற நேரத்துல ஆடுறதுக்காக. அதான என் பொழப்பு. இது என்னங்க கஷ்டம்? இதை பாருங்க, ஆடுறேன். இங்க ஆடுமா பொண்ணு? இங்க பொண்ணு நீ ஆடுமா? நீங்க ஆடுங்க. நீங்க நீ புழைக்க தெரிஞ்சு விட்டா. என்னையே ஆட வச்சவன் நீதான்டா. இப்ப நான் உனக்கு நீ இத புடி. நான் எது கொடுத்தேன்? நீங்க எல்லாம் எதுக்காக டான்ஸ் கத்துக்கணுங்கிறீங்க? சினிமாவில் நடிக்கிறேன் சார். சினிமாவில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? சண்டை போடுவேன் சார், ஜம்ப் பண்ணுவேன் சார், துப்பாக்கியால சுடுவேன் சார், விசில் அடிப்பேன் சார். மின்னல் கொடி பழைய படத்தை மறுபடியும் எடுக்கிறாங்களா? நீ விசில் அடிப்பியா? உன்னை பார்த்தாதான் எங்களுக்கு விசில் அடிக்கணும் போல இருக்குது. அதுக்குல சார், டான்ஸ் கத்துக்கிட்டா நேர கதாநாயகி வந்துடலாம் சார். நீ வந்துருவ. உன்னை போட்டு படம் எடுக்க எந்த முதலாளி வருவான்? நேர கதாநாயகியா வர்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பத்தாதம்மா. கையில ரேடியோ வச்சுக்க தெரியணும். கூடவே தட்டு தூக்கிட்டு வரதுக்கு ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு வர தெரியணும். கட்டன் போட்ட கார்ல வரணும். கூட்டு வர பொண்ணு கதாநாயகியோட அழகா இருக்க கூடாது. சொல்லி கொடுத்த மூமெண்ட் செய்யப்போ செஞ்சிட காட்டாத. என்ன உடனே படுத்துட்ட? பின்மண்டையில அடி சார். ஷூட்டிங் டான்ஸரா? வச்சு இடிக்க போறேன். இவ்வளவு வளைஞ்சா போறோம். நீ நல்லா கண்டாடு சார். இன்னைக்கு இவ்வளவு போதும் சார். நாளைக்கு வரேன் சார். நாளைக்கு வரேன். நீயே? நான் சனிக்கிழமை வரேன் சார். நானும் அவளோட வரேன் சார். சண்டை போடுவாளாம், விசில் அடிப்பாளாம், கதாநாயகியா. 5 வயசுல தைச்ச கவனம் இன்னும் மாத்தாம இருக்கிற. அப்பா, இப்பதான் முழு புடவைய பாக்குறேன். ராவஜியா, நீ அந்த கூட்டத்துல கண்ணடிச்சு உடனே புரிஞ்சுக்கிட்ட. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க எப்படி? இப்படி கேட்டா எப்படி? அவங்க வந்துட போறாங்க. இவளுங்களா? இன்னைக்கு வரமாட்டாளுங்க. பெண்ட் எடுத்திருக்க. நீ தைரியமா சொல்லு. பம்பாயில இருந்து பாஸ் வர்றாரா? தந்தி வந்தது. அப்படியா?
சிஐடி ராஜு கொன்னதை பத்தி நீ அவருக்கு தகவல் கொடுக்கலையா? இல்ல, நீ கொடுத்துருப்ப நான் உடனே அவருக்கு வர வேண்டாம், தனி கொடுத்து. அவர் வேற வேலையை இங்க வந்தா எனக்கு தெரியாம அவருக்கு இங்க எந்த வேலையும் கிடையாது. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு பிரான்ச் லீடர்ங்கிற முறையில உடனே அவருக்கு தகவல் கொடுத்துக்க வேண்டாம். ஒன்னால எனக்கு கிட்டவே அவருக்கு வர வேண்டாம்னு நானே தந்தி கொடுத்துருவேன். பாஸ், குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். இப்பதான் வந்தீங்களா பாஸ்? ஆமா, பல்தேவ் எங்கே? நீங்க வரப்போறதாக சொன்னேன். நான் இருக்கும்போது அவருக்காக இங்க வரணும், வர வேண்டாம்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்கிறான். ஓ அப்படியா? நான் அவனை உடனே பார்க்கணும். எஸ் பாஸ். வந்துட்டியா? பாஸ் வந்துட்டார், உனக்காக காத்து. பாஸ் பாஸ் வந்துட்டாரா? பாஸ் வந்தாச்சா? ஆமா, கமா. பாஸ். எஸ். பல்தேவ் வரல? கமான் பல்தேவ். என்ன பாஸ், பல்தேவ் பார்த்து திகைச்சு போயிட்டீங்க? பல்தேவ் யாரு நீ? கந்தன். கந்தனா? அப்ப நீ பல்தேவ் இல்லையா? அங்கே உண்மையை சொல். யார் நீ? உங்களை போல ஒருத்தன். ஹவுஸ் பிரேக்கிங், லூட்டிங், மர்டர் இதெல்லாம் நம்ம ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு தொழில் முறையில சிஐ ராஜு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தானோ அதே மாதிரி தான் எனக்கு. ஐ see. அவனை தீர்த்து கட்டுறதுக்காக அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிருந்த அந்த நேரத்துல நீங்க அனுப்பி இருந்தீங்களே பல்தேவ், அவன் உங்க ரெண்டு பேரையும் கூட்டத்தோட காட்டி கொடுக்கறதுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருந்தான். பேரம். அப்படியா? ஆமா, நானா இருந்தா என்ன, நீங்களா இருந்தா என்ன, இல்ல வேற ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தா தான் என்ன? ஏன்னா எனத்தை காட்டி கொடுக்கலாமா? பயப்படாதீங்க, இங்க உங்க துப்பாக்கிகளுக்கு தான் குறி வச்சேன், அங்க அவங்க உயிருக்கே உல வச்சேன். ரெண்டு பேருமே க்ளோஸ். வாட்? பல்தேவோட பாக்கெட்ல லெட்டர் பார்த்தேன், பல்தேவா மாறினேன். ஏன் தெரியுமா? உங்களை சந்திச்சு உங்க பாராட்டுகளை பெறணுங்கிறதுக்காகத்தான். நீங்க என்ன பாராட்டி உங்க நண்பனா ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதே இடத்துல கொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. துப்பாக்கியில தோட்டா இருக்கா பாருங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பாஸ் யோசனை பண்றீங்க? சிஐடி ராஜுவை இவன் கொன்னது என்னவோ உண்மைதான். என்ன, நானே இந்த உடலை நேர்ல பார்த்தேன், நான் தான் என் கையால அந்த உடலை எரிச்சேன். அதனால இவன் சொல்றதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கணும். இருக்கலாம். சுட்டுக்கொல்ல சந்தர்ப்பம் கிடைச்சும் இவன் நம்ம சுடல. நீ சொல்றத நான் நம்புறேன். கந்தா, இன்னையிலிருந்து நீ எங்க நெருங்கிய நண்பன். ரொம்ப தேங்க்ஸ். உன் திறமையை நான் பார்க்கணுமே. கொலையா? இல்ல, கொள்ள. எங்க? பாம்பே ராம்லால் சே விலை உயர்ந்த வைரத்தை மதுரை தேனா பானா சொக்கலிங்க செட்டியாருக்கு விற்கிறதுக்காக மெட்ராஸ் வந்திருக்கான். கூடவே வந்து கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போட்ட முடியாம போயிடுச்சு. ஏன்? தகுந்த போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டானே. இப்ப அவன் எங்க இருக்கான்? சீலாட் ஹோட்டல் ரூம் நம்பர் 3. இன்னைக்கே கொள்ளையடிச்சாதான் உண்டு, இல்லன்னா மதுரைக்காரன் வந்துருவான், எல்லாம் கைமாறி போயிடும். இந்நேரம் பல்வேறு சினிமா டக் 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 டக்னு ஐடியா கொடுத்திருப்பான். அவன் ஐடியா தான் கொடுப்பான், நான் காரியத்தையே முடிச்சிடுறேன். எப்படி முடிப்பேன்? ஒரு திட்டத்தை சொல்லு. முதல்ல சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது, முடிச்சிட்டு தான் சொல்லுவேன். சபாஷ், இந்த வேலையை முடிக்க உனக்கு என்ன தேவை? உங்க ஆட்களை 4 பேர்
என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் வித்யா, டான்ஸ் மாஸ்டர் பால், அவ்வளவுதான். வெரி குட். ஆனா ஒண்ணு, எப்பவுமே நான் அடிக்கிற கொள்ளையில 3ல ஒரு பங்கு, that is 33 1/3% எனக்கு கொடுத்தணும். ஓ, இட் இஸ் டூ மச். குறைச்சிக்க. ஆமாப்பா, ரொம்ப அதிகமா தான் கேட்கிறேன். Now fixed rate. All right, agreed. Thank you. ஆமா, அந்த வைரம் என்ன விலை பெறும்? 15 லட்சம் ரூபான்னு கேள்வி. அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, இல்ல நானே ஏற்பாடு செய்யட்டுமா? நோ, எனக்கு ரெகுலர் கஸ்டமரே இருக்கிறான். யாருக்கு? கொண்டு வா, தெரியும். பாஸ். டேய், சொல்றபடி செய். ஓகே பாஸ். Thank you. சங்கு, கந்த காரியத்தை முடிப்பானா? வெற்றி. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கும் தான் வெற்றி. உங்க 2 பேருக்கு வெற்றினா எனக்கு தான் வெற்றி. ஆமா, நம்ம எல்லாருக்கும் வெற்றி தான். விஜயா நடனமாட முதலாளி சம்மதிச்சாரு. அப்படியா? நடக்கட்டும். தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. பொன் கொட்டி கொட்டி அழக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும், பொன் கொட்டி கொட்டி அழக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும். செந்தமிழ்நாட்டு சிலையாட்டம் தித்திக்கும். தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. சிட்டே சிட்டே வாப்பா, ஜில்லென்று கிட்ட நீ வா, நகையும் சுவையும் பசியும் உணவும் நாமாகலாம். சிட்டே சிட்டே வாப்பா, ஜில்லென்று கிட்ட நீ வா, நகையும் சுவையும் பசியும் உணவும் நாமாகலாம். சிரிப்பூட்டும் ராஜா தேனோரும் இந்த ரோஜா, சிரிப்பூட்டும் ராஜா தேனோரும் இந்த ரோஜா, கிடைக்காது நினைக்காது ரொம்ப லேசா. தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. சின்ன சின்ன பாப்பா, சிங்கார கண்ணு பாப்பா, சிலையே மலையே உன் மேலாசை கொண்டால் தப்பா. சின்ன சின்ன பாப்பா, சிங்கார கண்ணு பாப்பா, சிலையே மலையே உன் மேலாசை கொண்டால் தப்பா. தமிழ்நாட்டு பாப்பா தன்மானம் உள்ள பாப்பா, இது தமிழ்நாட்டு பாப்பா தன்மானம் உள்ள பாப்பா, தவறான ஆசைக்கு போடும் தாப்பா. என்னது பயிரு? தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. பொன் கொட்டி கொட்டி அழக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும், செந்தமிழ்நாட்டு சிலையாட்டம் தித்திக்கும். தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. வெற்றி. ஓ, இவர்தான் நீங்க கொள்ளையடிக்கிற பொருள்களை வாங்குற வியாபாரியா? இதுதான் நண்பனுக்கு அழகா? யாருடா நண்பன்? நெருங்கிய நண்பன் நீதான சொன்ன? அப்ப சொன்ன. இப்போ
எதிரி. ஏன் எனக்கு கீழே இருக்கிறவன் என்னை விட கெட்டிக்காரனா இருக்க கூடாது. அப்படி இருந்தா எந்த நேரம் காரவாரி விடுவானோ, என்னைக்கு கழுத்துல கத்தி கொண்டு வருவானோ, எந்த நிமிஷம் என் நாக்காரியில உட்கார்ந்துருவானோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நீ எங்க எல்லாரையும் விட பெரிய கெட்டிக்காரன் நிரூபிச்சுட்ட. உன்னை உயிரோட விட்டு வைக்கிறது எங்களுக்கு தான் ஆபத்து. கரெக்ட் கரெக்ட். பாம்புக்கு கூட பால் ஊத்தி வளர்க்கலாம், ஆனா தன்னை விட புத்திசாலிய பக்கத்துல நெருங்கி விடக்கூடாது. இந்த தத்துவப்படி நீ செத்தே ஆகணும். அசையாதீங்க. தொழில நேரு வழியிலையும் செய்யலாம், குறுக்கு வழியிலையும் செய்யலாம். ஆனா எதிரையும் நாணயம் வேணும். சொன்னபடி செஞ்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயோட கதை முடிஞ்சிருக்கும். இப்போ உங்களை எல்லாம் நான் தீர்த்து கட்ட போறேன். பணம் வைரம் ரெண்டுமே எனக்கு தான். கீழே போடு.
இல்ல, இப்ப என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. இதை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல மிஸ்டர் ராஜு. இவர் ராஜு இல்ல, அவர் தம்பி பாபு. ஆமா சார். இல்ல விஜயா, நான் ராஜு தான். என்ன அப்படின்னா இறந்துட்டாருன்னு சொன்னது? அது என் தம்பி பாபு. அப்போ கோவணத்துல நாங்க கொன்னது ஒரு தம்பியா? ஆமா, உருவத்துல என் மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனங்கிறதுக்காக வேறொரு போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான். ராஜு ஹியர். ஹாய், நான் தான் பாபு பேசுறேன்னா. பாபு, எப்படா வந்த? இப்பதான் வந்திருக்கேன். அண்ணிய பார்த்துட்டு போன நீ எழுதி இருந்ததுனால கஷ்டப்பட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து வந்திருக்கேன். நீங்க வந்தேன்னா அண்ணிய பார்த்துட்டு நான் உடனே ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏய், மேலதிகாரி எனக்கு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு. சரி, நீ எப்பதான் வரப்போற? டெஃபினட்டா 3 or 4 hours வந்துடுறேன். எனக்கா வெயிட் பண்ணு. ப்ளீஸ் மேக் இட் குவிக். ஓகே ஓகே. பாபு, பாபு, பிளடி ஃபெலோ, எங்கடா போயிட்ட? அன்புள்ள அண்ணாவுக்கு கள்ளக்கடத்த லாரி ஒன்று கோவளத்திலிருந்து புறப்பட போகிறது. 1 மணி நேரத்திற்குள் வந்தால் கையும் களவுமாக பிடித்து விடலாம் என்ற தகவல் வந்தது. உனக்காக காத்திருந்தால் அவர்களை பிடிக்க முடியாது. ட்ரைனிங் பீரியட்லேயே இப்படி ஒரு கேஸை கண்டுபிடித்தால் உன் தம்பிக்கு பெருமை இல்லையா? அதனால் உன் அனுமதி இல்லாமல் நான் புறப்படுகிறேன், மன்னிக்கவும். உன் அன்பு தம்பி பாபு. கோவளம் ரோடுக்கு ஓடினேன். ஆனா அங்க என் தம்பியினுடைய பிணத்தை தான் பார்த்தேன். எந்த கைகளால் அவனை வாழ்த்துன்னு நினைச்சனோ அதே கைகளால அவருக்கு நான் கொள்ளிதான். அது சரிங்க, நீங்க ஏன் பேரை மாத்திக்கிட்டு ஹோட்டல்ல தங்குனீங்க? அந்த ஹோட்டலுக்கு இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். என் பேரை பாபுன்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் பாபுன்னு அவங்க நம்ப வச்சாதான் அவங்களும் பயம் இல்லாம நடமாடுவாங்க சுலபமா. அதுக்காக எங்கிட்டயே போய் சொன்னீங்க? உங்க அக்கா வீட்டுல என்ன பார்த்ததும் நான் சாகிறேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கொல்றதுக்காக பல பெண்கள் அனுப்பி வச்சாங்க. அதே சூழ்நிலையில தான் நீங்க என்ன பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தேன். அப்படின்னா விஜயாவை இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் நினைச்சீங்களா? ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன். இப்ப தெரிஞ்சு போச்சுல. ஆமா, போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டத்தை பிடிச்சதும் விஜயா கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் நான் பாபுவாவே நடிச்சேன். போய் இவன் ஒரு பெரிய கேடி. பேர் கந்த. சேடி ராஜுவை கொன்னது இவன். எரிச்சதுன்னா நீ எரிச்சது ராஜுவ இல்ல, சவக்கரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அனாத பிணம். அதுக்கு எப்படி சேடி ராஜுடைய உருவம் வரும்? ஆஹா, அருமையான கேள்வி. இன்ஸ்பெக்டர், இந்த இடத்துலதான் நீங்க கவனிக்கணும். ஒரே உருவத்துல 3 பேரு. ராஜு, பாபு, கந்தன். சங்கு ஒருத்தனை கொன்னா, இன்னொருத்தனை எரிச்சா, மிச்சம் இருக்கிறவன் ஒருத்த. அவன் தான் இவன் தான் கந்த. இல்ல, கந்தனா நடி. அப்படின்னா அனாத பணத்துக்கு என்ன மாதிரியே மாஸ்க் போட்ட நீங்க நம்பிட்ட. கரெக்ட் இன்ஸ்பெக்டர். என்ன இருந்தாலும் இவன் ஒரு கொள்ளைக்காரன். பம்பாய் சேர்த்துக்கிட்ட வைரத்தை திருடனவன். இவனையும் கைது செய்யுங்க. பாம்பே சேட், வைரம், சேனாபாரா செட்டியார், சீலா ஹோட்டல் கொள்ள, இதெல்லாம் உங்களை பிடிக்க என்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடகம். ஆமா, உங்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பல்தேவ் என்ன கொல்ல வந்தான், நான் அவனை கொன்னுட்டேன். அவன்கிட்ட இருந்த லெட்டர்ல இருந்து தங்கு வெறும் ஏஜென்ட் தான், கங்கு தான் உண்மையான தலைவன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நானே பல்தேவா மாறினேன், உன்னை சந்திச்சேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன சந்திச்ச உடனே ஏன் கைது செய்யல? தலைவன் வரட்டும் காத்துக்கிட்டு இருந்தேன். தந்தி வந்தது. வர வேண்டாம், தந்தி கொடுக்கறதா உங்ககிட்ட சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துட்டு இங்க வந்த உன்னையும் பார்த்தேன். அருமையான கற்பனை. இன்ஸ்பெக்டர், பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை திருதிரு விழிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை விழிக்க வைக்கிறான். நம்பாதீங்க. இவரை என்கிட்ட விடுங்கிறான், மடக்கிறேன். அங்க சந்திச்ச தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னியே, எங்க 2 பேரையும் ஒன்னா சந்திச்சு ஏன் கைது செய்யல? இன்ஸ்பெக்டர், அது மட்டுமல்ல, எங்க ஆட்களோட போய் வைரத்தை கொள்ளையடிச்சவரே வந்தான். வைரத்தை பத்தின வதந்திய பரப்பினதே நான் தான். உன்னை இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். வைரத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டேன். நீங்க இருக்குன்னு சொன்னி நினைவு இருக்கா? அந்த ஆளையும் சேர்த்து பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் வைரத்தை திருடுற மாதிரி நாடகம் ஆடினேன். பின்னாலேயே போலீஸையும் வர சொன்னேன். இங்க வந்த இந்த கூட்டத்தையே நான் நினைச்ச மாதிரி வளைச்சு பிடிச்சேன். என் கடமையை முடி. இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜு, நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான். உன் அக்காவை கொண்டவனை பிடிக்கணுங்கிற உங்களுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு. என் கடமையை முடிஞ்சிடுச்சு. நான் வரேன். இல்லைங்க சார், ஊருக்கெல்லாம் பெருசா உபதேசம் பண்றீங்க, விஜயா மாத்திரம் ஏன் சார் துரோகம் பண்றீங்க? தெரியல சார். பின்ன அக்காவையா இருந்துட்டு ஆளாத புள்ளையா நிக்குது, அதுக்கு ஒரு ஆதரவானா உங்களை தான் சார் நம்பி இருக்குது. என்ன சொல்ற நீ? சார்,
சிவகாமியனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ கையை பிடிச்ச வேகத்திலே எனக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுங்க. ஆம்பளை பிள்ளை வேண்டாம், பொம்பளை பிள்ளையா பார்த்து பெத்து கொடுங்க. ஏன்னா எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு டான்ஸ் தான். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்க